எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, எங்க வீட்டுல நான் எது பண்ணாலும் அட் அ டைம் எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியல, ஒருத்தருக்கு பிடிச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால எப்ப பாரு சண்டை, எல்லாரும் ஏதாவது சொன்னா சில சமயம் எனக்கு என்னையே பிடிக்கல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல சுபாஷினி அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, வீடாகட்டும் வேலை செய்கின்ற இடம் ஆகட்டும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஒன்னும் கட்டாயமே கிடையாது. நம்முடைய வேலை எதுவோ அதை சரிவர நியாயம் தவறாமல் நேர்மையாக செய்யணும், அவ்வளவுதான். இவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அது நம்மளோட வேலையே கிடையாது. எல்லாரையும் பாசிஃபை பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்ப நம்மளுக்காக வாழ்வோம்? நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு சரியாக படுகிறதா அதை செய்யணும், நம்ம திருப்தி படுத்திக்கணும் முதல்ல, அதுதான் முக்கியம். இன்ஃபேக்ட் அதை செஞ்சா போதும். எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய சுயத்தை நாம் இழந்து விடுவோம். அது பண்ணாதீங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வந்துடும், அது நடக்கவே கூடாது. லிவ் வித் அதர்ஸ் தான் சொல்லிருக்காங்க, லிவ் ஃபார் அதர்ஸ்னு சொல்லல. உங்களுக்காக வாழுங்க. டேக் கேர்.